ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது. உங்களை மாதிரி நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையில நானும் என் லைஃப்பில் இருந்திருக்கேன். என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னியில் 25 kgs கம்மி பண்ணி அதை கொஞ்சம் வருஷமாக மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய ஃபிட்னஸ் ஜேர்னியில் நான் பர்சனலாக பண்ணியிருக்கிற தப்புகள்லேருந்து கற்றுக்கிட்ட பாடங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்மள நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிட்டிங் டூ ஏர்லி. அதாவது நம்ம ஒரு வெயிட் லாஸ் பிளான் போட்டுருவோம். அதுக்கப்புறமா அதை ஒரு வாரம் இல்லை மேக்ஸிமம் 2 வாரம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு 2 வாரம் ட்ரை பண்ணிட்டு வெயிங் ஸ்கேல ஏறி நின்று வெயிட்டை பார்க்குறப்ப நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு வெயிட் லாஸ் அங்கே நடக்கலை அப்படிங்கிறது தெரிகிறப்ப ஒரு டிஸப்பாயின்மெண்ட். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் இவ்வளோ தானே கம்மியாக இருக்குது, இது நமக்கானது இல்லை போல இருக்குது அப்படின்ட்டு அங்கேயே குவிட் பண்ணிட்டு அதை விட்டுட்டு போகிறது. வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே பண்ணியிருக்கிற ஒரு பெரிய தப்பு தான் இது, நான் உட்பட. நம்ம யாருக்குமே பொறுமை இருக்கிறது இல்லை. நம்ம எல்லாருக்கும் உடனே ரிசல்ட் தெரியணும், அதுவும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ரிசல்ட் கிடைக்கணும். ஆனால் நம்ம பாடி அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. வெயிட் லாஸுக்குன்னு இல்லை, அது ஸ்கின் கேராக இருந்தாலும் இல்லை ஒரு இன்ஜுரியாகவே இருக்கட்டுமே, பாடி அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டு தான் ஹீல் ஆகும். ஸோ அதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும், அந்த பொறுமையை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம எங்கே தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணிட்டு அதை பொறுமையாக கொஞ்ச நாள் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ரீசெண்டாக வந்த லவ் டுடே படத்தில் வர மாதிரி ஒரு விதையை மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு அது வளர்ந்துருச்சான்ட்டு தோண்டி பார்த்துட்டு இருந்தோன்னா அது வளரவே வளராது. அதே பிரின்சிபல் தான் வெயிட் லாஸுக்கும். நீங்கள் ஒரு ஹேபிட்டை கொஞ்ச நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் அதோடைய கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வரும். கரெக்டான ரிசல்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சில விஷயங்கள் தான் ரிசல்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிங் ஸ்கேலில் காட்டுற அந்த நம்பர் தான் உங்களுக்கு நடக்கிற சேஞ்சஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு உங்கள் பாடியில் சேஞ்சஸ் தெரியும், உங்கள் மென்டல் ஹெல்த்தில் சேஞ்சஸ் தெரியும், உங்கள் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இது எல்லாத்துலேயுமே என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை ஒரு வெயிங் ஸ்கேலுக்குள்ளே அடக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸுக்கு ஒரு மெத்தடு சூஸ் பண்ணுறப்ப அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாற்ற முடியுமாங்கிறத யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸை விட அந்த வெயிட் லாஸை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அன்சஸ்டெயினபிளான டயட் மூலமாக இந்த வெயிட் லாஸை அட்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜூஸ் டயட்டோ இல்லை எக் டயட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த வெயிட் லாஸை அட்டைன் பண்ணிட்டு திரும்ப பழைய ஹேபிட்ஸுக்கு போகிறப்ப உங்கள் பாடியும் அதே மாதிரி பழைய நிலைமைக்கு போயிடும். இந்த ஃபேட் டயட்ஸ் தான் கிடையாது. சில சமயங்களில் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்குற கீட்டோவோ இல்லை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோ கூட உங்களுடைய மெத்தடாக இல்லாமல் இருக்கலாம். அதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். நம்ம ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மெத்தட் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். அதனால் எல்லாருக்கும் இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு எந்த ஒரு மெத்தடுமே கிடையாது. அதே மாதிரி ஏதோ ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஸ்டிக் ஆன் பண்ண பாருங்கள். அதை விட்டுட்டு குரங்கு மாதிரி ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தடுக்கு தாவிட்டு இருக்காதீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அது அவங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு கூட இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வீடியோவில் யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை விட பெட்டர் ரிசல்ட் அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு மெத்தட் மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த மெத்தடை விட்டுட்டு உடனே அங்கே தவறுது. இந்த மாதிரி நீங்கள் தாவிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாடி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும். அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கிடைக்காது. அதுவும் இல்லாமல் அவங்க என்னென்ன பண்ணாங்க, இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் பிக்சர்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காமல் உங்களுடைய பாடியை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு அதுக்கான டைமை கொடுத்து பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதை ஒரு லைஃப் ஸ்டைலாக பில்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு மெத்தடையுமே அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸுக்காவது ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோடைய ஆக்சுவல் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும்.
வெயிட் லாஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், கமிட்மெண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்தில் அந்த 5 நாள் பல்ல கடிச்சிட்டு அவங்களுடைய அந்த ஒரு ஹெல்தி ஹேபிட்ஸ், ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வீக்கெண்ட் வந்த உடனே இந்த 5 நாள் பண்ணதுக்கு எனக்கே நான் ரிவார்டு கொடுத்துக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த 2 நாளும் ஃபுல் கட்டுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஏற்ற ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸாமில் போய் படிக்காமல் எழுதிட்டு ரிசல்ட் வர்றப்ப நான் டாப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமா? அதே மாதிரி தான் இதுவும். அதுக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்களுடைய சோஷியல் லைஃபே என்ஜாய் பண்ணாமல் இந்த வெயிட் லாஸ் அட்டைன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அக்கேஷ்னலி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகலாம், கெட் டுகெதரில் சாப்பிடலாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதை அட்டன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அது ஒரு ஹேபிட்டாக மட்டும் இல்லாமல் பார்த்துக்கங்க. இப்போ மாதத்தில் 1-2 வாட்டி இந்த மாதிரி போய் சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வாரம் இதே வேலையாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காதீங்க. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் சொல்லுவாங்கள்ல, அதுதான். நீங்கள் எப்பயாச்சும் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்பையும் நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த டயட்டில் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும். உங்களுடைய அந்த ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நீங்களே ஒரு பாயிண்ட்டுக்கு வருவீங்க. அப்போது உங்களுக்கு ஃபுட்டு மேலே இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு கம்மியாக இருக்கும். உங்களால் ஆட்டோமேட்டிக்காகவே கண்ட்ரோலாக சாப்பிட முடியும். அந்த மாதிரி உங்களால் பண்ண முடிகிறப்ப நீங்கள் தாராளமாக அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி நம்மளை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறப்ப தான் இது ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஒரு டயட்டு, இதில் நம்ம இருந்து கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வரும். அது வராமல் அந்த ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த ஒரு டிரான்சிஷனுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறுறப்ப அது கண்டிப்பாக அன்ஈஸியாக, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் போக போக அது பழகிரும். அதுக்கான அந்த டைமை கொடுங்க. இதை ஒரு பேர்டனாக பார்க்காம இது நமக்கு நாமளே பண்ணிக்கிற ஒரு நல்ல விஷயம், இதனால் நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி யோசித்து இதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறப்ப எல்லா சேஞ்சையுமே அட் அ டைம் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். அது ஃபுட் விஷயத்துலையா இருந்தாலும் சரி, இல்லை ஆக்டிவிட்டி விஷயத்துலையா இருந்தாலும் சரி. எந்த ஒரு ஃபுட் குரூப்பையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது, இல்லை நீங்கள் ஜங்க்குமே ரொம்ப டோட்டலாக அவாய்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் டவுன் பண்ணி கொண்டு வாங்க. ஆக்டிவிட்டியும் ஒரே நாளில் எக்ஸஸாக பண்ணாதீங்க. பிடிச்ச ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிங்க. அது வாக்கிங்காக கூட இருக்கலாம். நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுது, நியூட்ரிஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றின நாலேஜாக வளர்த்துக்கங்க. ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் எதையுமே மாற்றாமல் மாங்குன்னு எவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் பெரிய வித்தியாசம் எதுவும் நடக்காது. அதனால் எங்கே மாற்றினா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மெயினாக நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸை மாற்றுறதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமாக இப்போ நான் சொல்ல போகிற இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க, தொடர்ந்து கொஞ்ச நாள் எக்ஸசைஸ், உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் நடுவில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு டஃப் சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணுறீங்க, இல்லை எங்கேயோ ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு 1-2 நாள் அப்படின்னா உடனேயே கோட்டையெல்லாம் அழிங்க, நான் முதலேருந்து போடுறேன் அப்படின்ட்டு மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை இன்னும் அடுத்த ஒரு 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த கதையே வேண்டாம். ஒரு நாளில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அன்னைக்கு உங்களால் பண்ண முடியலையா, அடுத்த நாள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு நாள் ஒரு மீல் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டீங்க, இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்ச ஏதோ ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மீலோட நிப்பாட்டிக்க பாருங்கள். ஒரு மீல் சொதப்பிருச்சா, அடுத்த மீலில் அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் தான் அதை சொதப்பிட்டேன்ல, அப்போ இதையும் சொதப்பிடலாம், இந்த ஒரு டே சொதப்பல் டேயாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை அவாய்ட் பண்ணுங்கள். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படிங்கிறத உங்களுடைய மோட்டோவாக வச்சுக்கோங்க. உங்களால் டெய்லி நீங்கள் பிளான் பண்ண மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியலன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் உங்கள் பாடியை மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட லாங் ரன்னில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் கம்மியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் ஒரு பெரிய தப்பு. இவ்வளோ நாள் உங்கள் பாடி ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிருக்கும். நீங்கள் வேற ஒரு விஷயத்துக்கு ஸ்விட்ச் ஆகிறப்ப அதுக்கான டைம் தேவைப்படும். அதை ரீபூட் பண்ணி நீங்கள் பண்ணுற ஹேபிட்ஸுக்கு செட் ஆகி வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமை கொடுக்காம அதுக்கு முன்னாடி வெயிங் ஸ்கேல் மேலே ஏறி நின்றுட்டு எனக்கு வெயிட் கம்மியாகலை அப்படின்ட்டு வருத்தப்படுறதோ, இல்லை சம்டைம்ஸ் வெயிட் கூட காட்டும். அது என்ன சுச்சுவேஷன், உங்கள் பாடி என்னென்ன கோத்ரூ பண்ணியிருக்கு, என்ன கண்டிஷனில் இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து மாறும். அதனால வெயிங் ஸ்கேல் மேலே ஏறி நின்று வெயிட்டை செக் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுடைய ஹேபிட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் தூக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஒரு 7 hours ஆகுது எல்லாரும் கண்டிப்பாக தூங்கணும். இந்த ரெஸ்ட்டை நம்ம பாடிக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம். தூக்கமின்மையினால் வர ஸ்ட்ரெஸ்ஸு கூட உங்கள் வெயிட் லாஸை தடுத்துட்டு இருக்கலாம். ஸோ நைட்டு ஃபுல்லாக மொபைல் பார்க்காம சீக்கிரமாக படுத்து தூங்குற வேலையை பாருங்கள். சின்ன சின்ன சேஞ்சஸ்லேருந்து உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை உடனேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு ஸ்நாக் சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா அதை கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக கட் பண்ணலைனாலும் அதோட குவான்டிட்டியை கட் பண்ணுங்கள். எவ்ரிடே ஒரு 15 minutes ஆச்சும் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ஸ்டெப்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பில்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நான் பில்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண சில ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, quitting is never a solution unless you're quitting a bad habit. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.